أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم اغفر لهما وارحمهما وادخلهما جنتك الفردوس. யா அல்லாஹ், என் தாய் தகப்பன செய்த பாவம்லாம் மன்னித்து அவங்க கபரின் வேதனை நீக்கி அவங்களுக்கு மகஃபிரத்தை கொடுத்து ரஹ்மத்தை கொடுத்து ஃபிர்தௌஸின் உயர்தர சொர்க்கத்தில் சேர்த்து வைப்பாயா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நான் காமிலா பேசுறேன். நான் இஸ்லாமிக் தாவா சென்டர் குவைத் 11 வருஷம் குரான் படித்தோம். எங்களுக்கு ஐடிசி இமாம் ஷேக் முஜீபுர் ரஹ்மான் ஃபாசி, ஷேக் ஜமாலுதீன் ஃபாசி, ஷேக் ஜிந்தா ஃபாசி, அவங்க 3 பேரும் எங்களுக்கு ரொம்ப அருமையான முறையில், அழகான முறையில், பொறுமையாக 11 வருடங்கள் எங்களுக்காக திரைமறைவுக்கு பின்னிருந்து எங்களுக்கு அழகாகவும் அருமையாகவும் நடத்தினார்கள். அதன் மூலம் நான் கற்றுக்கொண்டு உனக்கும் அதை பகிர்ந்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. குர்ஆன் கற்றல் நோக்கம். ஸோ குர்ஆனை நாம ஏன் கற்க போறோம்? அல்லாஹ்வோட சொல். இது அல்லாஹ்ட்ட வந்த கைடு. ஸோ அத சரியாக படிக்கவும், புரிந்து கொள்ளவும், செயல்படுத்தவும், இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சிறந்த வாழ்க்கை பெற கற்றுக்கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை முழுமையான குர்ஆனாக இருந்தது. ஸோ குர்ஆன் தியரினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பிராக்டிகலா இருந்தது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் த மீனிங் ஆஃப் குர்ஆன். ஏன் நம்ம இந்த குர்ஆனோட மீனிங்கை படிக்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான், யாருக்கு நாம் இந்த வேதத்தை கற்றுக் கொடுத்தோமோ அவர்கள் அதை அவ்வாறே ஒழுகிட வேண்டும், அவ்வாறே ஓதுகிறார்கள். அவர்கள் தாம் அதன் மேல் நம்பிக்கையுள்ளவர்கள். யார் அதை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் பெரும் நஷ்டவாளிகள். நல்லா சொல்றோம். சரியா? அப்ப எப்படி அத ஓதணும்? அத புரிஞ்சாதான் நம்மளால அதேபடி ஓத முடியும். அது மட்டும் இல்ல, நிச்சயமாக இந்த குர்ஆனை நன்கு படுத்திக் கொள்ளும் பொருட்டு எளிதாக்கி வைத்திருக்கோம். வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முதக்கிர். ஸோ இது இதிலிருந்து நல்லுணர்வு யாராவது இருக்காங்களான்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். லேசாக்கி கொடுத்துருக்கோம். நம்ம கஷ்டம் கஷ்டம்னு சொல்றோம். அல்லாஹ் தஆலா சொல்றது உண்மைதானே? அல்லாஹ் இது நீங்க நினைவுபடுத்திக் கொள்ளும் பொருட்டே எளிதாக்கி வச்சிருக்கோன்னு சொல்றான். ஆனா நம்ம கஷ்டங்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்றது பொய் இல்லையா? ஸோ இது எளிமையா வச்சிருக்கான். இது நல்லுணர்வு பெறுவோர் உண்டா? இதுல இருந்து யாருக்கு படிப்பினை பெறுவோர் யார் இருக்காங்க? அல்லாஹ் தஆலா நம்மள பார்த்து கேட்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதாவது படிப்பினை எப்படி பெறுறது? அதோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் மிக்க அழகான செய்தியை வேதமாக குர்ஆனாக இறக்கியிருக்கிறான். இதில் உள்ள வசனங்கள் ஒன்றுக்கொன்று முரண்பாடு இல்லாமல் ஒன்றை மற்றொன்று ஒத்ததாக திரும்ப திரும்ப கூறப்படுவதாக உள்ளன. தங்கள் இரட்சகனுக்கு பயப்படுகிறார்களோ, யார் தங்கள் இரட்சகனுக்கு பயப்படுறார்களோ அத்தகையோரின் தோள்களின் ரோமங்கள் சிலிர்த்து விடுகின்றன. அதை கேட்கையிலேயே, குர்ஆனை கேட்கல நம்ம உடம்பு சிலிர்த்தணுமா. பின்னர் அவருடைய தோள்களும் இதயங்களும் அல்லாஹ்வை நினைவு கூர்வதால் இருக்கின்றன. அதுவே அல்லாஹ்வுடைய நேர்வழியாகும். ஸோ இது அல்லாஹ்வுடைய நேர்வழி. அதை ஓதையில நமக்கு உடம்பு சிலிர்க்கணும், அதுபடி நடக்கணும். நேர்வழி அல்லாஹ்வுடைய கைடு. அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்க சொல். ஸோ அந்த கைட நம்ம சும்மா படிச்சுட்டே இருந்துட்டு இருக்கக்கூடாது. எப்படி நம்ம ஒரு ஊருக்கு போனா ஒரு கைட பார்த்து, அத பார்த்து படிச்சு, அதன்படி நம்ம செயல்கள செய்வோமோ, அந்தந்த இடத்துக்கு போய் அந்தந்த இதுல பெனிஃபிட் அடைஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரி குர்ஆன படித்து அதில் உள்ள சொல்லப்பட்ட அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்க சட்ட திட்டங்கள் படி நடக்கக்கூடியவராக அல்லாஹ் உங்களை ஆக்கி வைப்பானாக. அப்பதான் நம்ம அந்த குர்ஆன முழுமையாக அ ஓதுறது. ஓதுறதுனால நன்மை இருக்கு, இல்லன்னு சொல்லல. நன்மை இருக்கு. ஆனா அதன்படி வழி 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 நடக்கிறது தான் நம்மளோட முக்கியமான தலையாய
நம்ம இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ரப்பி ஸித்னி இல்மா. யா அல்லாஹ், எங்கள் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துகிறாய் யா அல்லாஹ். கால ரப்பி ஸித்னி லி சத்ரி. யா அல்லாஹ், எனக்காக என் நெஞ்சத்தை நீ உறுதிப்படுத்தி விரிவாக்கி விரிவாக்கி தருவாய் யா அல்லாஹ். யஸ்ரி லி அம்ரி. என் காரியத்தை எனக்கு எளிதாக்கி வைப்பாய் யா அல்லாஹ். வஹ்லுல் உக்தத்தன் மினல் லிசானி. யா அல்லாஹ், என்னுடைய நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்து ஓதக்கூடியவர்களாக எங்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் குடும்பத்தினர் அனைவரையும் சிந்தனை அனைவரையும் ஆக்கி வைப்பாய் யா அல்லாஹ். நான் இந்த குரானை டீச் பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய ஷேக்மார்கள் 3 பேருக்கும் இஸ்லாமிக் தாவா சென்டர் குவைத் ஷேக்மார்கள் ஷேக் முஜீப் அல்ஃபாசி, ஷேக் ஜமாலுதீன் அல்ஃபாசி, ஷேக் ஜிண்டா அல்ஃபாசி மூவருக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய சந்ததி அனைவருக்கும் அல்லாஹ் ஆஃபியத்தையும் பரக்கத்தையும் தந்தருள், மேலும் மறுமையிலும் தந்தருள்வாயாக. அதே மாதிரி இன்னைக்கு 11 வருடம் படிக்கிறதுக்கு எல்லா உதவிகளையும் செய்த என்னுடைய கணவருக்கும் நான் என்னுடைய நன்றியை செலுத்துகிறேன். அல்லாஹ் உங்களுக்கு ஆஃபியத்தையும் பரக்கத்தையும் மேலும் மறுமையிலும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் குரான். குரானை நம்ம கற்ற நிலைகள் இருக்கு, ஸ்டேஜஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ரீடிங் குரான். ஆமா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு நன்மைகள் உண்டு எல்லாருக்குமே தெரியும், சரியா? அதுல மாற்று கருத்தே கிடையாது. குரானை படிக்கணும், கண்டிப்பா படிக்கணும். அத தஜ்வீதோட அழகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதுனாங்களோ அதே மாதிரி நம்ம ஓத பழகணும். அப்புறம் குரானை மெமரைஸ் பண்ணணும். அல்ஹம்துலில்லாஹ். எஸ், குரானை மெமரைஸ் பண்ணணும். யாருடைய உள்ளத்தில் குரான் இருக்கிறதோ அவருடைய ஷைத்தானை அல்லாஹ் சைத்தான் தூரமாக்கி வைக்கிறான். லேர்னிங் த மீனிங் ஆஃப் சென்டென்ஸ் அண்ட் வேர்ட் பை வேர்ட். இப்ப நம்ம என்ன படிக்க போறோம்னா, வார்த்தைக்கு வார்த்தை வசனம் பொருளை கற்று அந்த வசனத்தோட பொருளை கற்ற போறோம். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் அந்த சென்டென்ஸோட மீனிங் வந்து அந்த வசனத்தோட பொருளை வந்து புரிஞ்சு கொள்ற மாதிரி புரிஞ்சு கொள்ளணும். மீனிங் ஒரு பக்கம் இருக்கும், ஆனா அந்த மீனிங்ல நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. அப்புறம் அந்த ஃபாலோயிங் இட் இன் அவர் டெய்லி லைஃப். நமது அன்றாட வாழ்க்கையில நம்ம படிச்சதை எப்படி அந்த ஆயாவில இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டு அதை எப்படி நம்ம வழி நடத்துறோம் அப்படிங்கிறத அடுத்த ஸ்டேஜ். அடுத்து டீச்சிங் டு குரான் டு அதர்ஸ். மற்றவர்களுக்கு குரானை கற்பிச்சிடும். யாரு குரானை கற்று அடுத்தவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார், அதுதான் சிறந்தது. சமநிலை சிறந்ததுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாரும் குரானை கற்று அதன்படி நடந்து மற்றவர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுப்பக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் தலா தருவானாக. நம்ம என்ன படிக்க போறோம்னா, பாடத்திட்டங்கள்ல தஜ்வீத் முறைப்படி படிக்க போறோம். தஜ்வீதுன்னு தனியா நடத்த போறதுல முக்கியமான தஜ்வீத் முறைப்படி படிப்போம். தர்ஜுமா, வேர்ட் பை வேர்ட் மீனிங், ஓகே, சென்டென்ஸ் மீனிங், வாக்கிய பொருள், பேசிக் கிராமர் படிப்போம். தஃப்சீர், ஓகே, தஃப்சீர் குரான் ஹதீஸ்ல உள்ள பிரவசனங்கள், இதே மாதிரி உள்ள கற்றுக்கொண்ட பாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போறோம். ஓகே. ஸோ அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இப்ப அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வேர்ட் பை வேர்டா பிரிக்கிறோம், சரியா? ஓகே. அவுது, அவுது பிளஸ் பி பிளஸ் அல்லாஹ் பிளஸ் மின் பிளஸ் ஷைத்தான் பிளஸ் அர் ரஜீம். அவுது, அவுது மீன்ஸ் நான் பாதுகாவல் தெரிகிறேன். அவுது, அவுது நாங்கள் பாதுகாவல் தெரிகிறோம். சோ அவுதுங்கிறது நான் பாதுகாவல் தெரிகிறேன். எதுல பாதுகாவல் தெரிகிறேன்? பீனா கொண்டு. எதுல பாதுகாவல் தெரியும்? எதை கொண்டு பாதுகாவல் தெரிகிறேன்? அல்லாஹை கொண்டு. அல்லாஹை கொண்டு நான் பாதுகாவல் தெரிகிறேன். சோ அல்லாஹ்ங்கிறது யாரு? அல்லாஹ் வந்து நம்மளை படைத்து பரிபாலித்து நமக்கு மறுமையிலையும் நம்மளுடைய திருப்பி எழுப்பி நம்மளை எல்லாரும்
அல்லாஹ். அல்லாஹ் காடுங்கிறது ஒண்ணு கிடையாது. காடுண்டா இலாஹ் அரபிக்ல. சரியா? அல்லாஹ் உங்களுடைய இலாஹ், உங்களோட காட் யாருன்னு கேட்டா அல்லாஹ். ஓகே. அல்லாஹ் தனக்கு தானே ஏற்றுக்கொண்ட பெயர். ஓகே, அல்லாஹ். அல்லாஹ் நம்மை படைத்து பரிபாலிப்பவன், அல்மைட்டி. படைத்து பரிபாலித்து ரட்சிப்பவன். ஓகே. So, அல்லாஹ். So, அல்லாஹை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். மின் இருந்து. எதிலிருந்து? அல்லாஹ் கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். எதிலிருந்து? மின் இருந்து. மின்னா இருந்து. அஷைத்தான், ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். யார் அந்த ஷைத்தான்? ரஜீம், அர் ரஜீம், எரியப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட. அது என்ன தூக்கி எறியப்பட்ட சைத்தான்? ஷைத்தான் எப்படிப்பட்டவன்? ஷைத்தான் ஜின்களின் தலைவனாக இருந்தான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானவனாக இருந்தான். சரியா? அப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்து அடைத்து அவங்களுக்கு சஜ்ஜதா பண்ணுங்கங்களா, அவன் சஜ்ஜதா பண்ணாம கர்வம் கொண்டான். ஏன் கர்வம் கொண்டான்? என்ன வந்து நெருப்பால படைச்சிருக்க, ஆதம் வந்து மண்ணால படைச்சிருக்க, அதனால நான் சஜ்ஜதா பண்ண மாட்டேன்ட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்தான். அல்லாஹ்வோட சொன்னத என்ன செய்யல, அல்லாஹ் சொன்னத ஃபாலோ பண்ணல. அதனால அல்லாஹ் வந்து அவன சொர்க்கத்துல இருந்து தூக்கி எறியப்பட்டான். அதனால நம்ம எந்த ஒரு சின்ன இருந்தாலும் சரி, பெருமைக்காக எதையுமே செய்யக்கூடாது. பெருமையின் பட்டதுனால அந்த ஷைத்தானை அல்லாஹ் தூக்கி எறிந்தான். ஸோ அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஏன்? அல்லாஹ் தூக்கி எறிஞ்ச பிறகு என்ன செஞ்சான் ஷைத்தான்? அல்லாஹ் கிட்ட வரம் வாங்கிக்கிட்டான். என்ன வாங்கினான்? நான் வந்து என்ன, உன்னோட இபாதத் எல்லாத்தையும் நான் வழிகெடுப்பேன் அப்படின்னா. நீ வழிகெடு. ஆனா என்னோட என்ன, உள்ளச்ச உடையவர்கள் வந்து நீ வழிகெடுக்க முடியாது. அப்புறம் என்ன சொன்னா, நான் உன்னோட அடியார்களோட ரத்தத்தோட ஓடி அவங்கள வழிகெடுப்பேன் அப்படின்னா. அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னான், சரி இப்ப படி. ஆனா அதுவும் தக்வா உள்ளவங்கள வந்து நீ ஒண்ணும் டச் பண்ண முடியாது. அப்புறம் எனக்கு வந்து மறுமை வரை எனக்கு அவகாசம் குடு. அப்படிங்கிற. அப்புறம் அதுக்கு அல்லாஹ் சொன்னான், அவகாசம் தரேன். ஆனா உன்னையும் உன்னையும் உன்னை பின்பற்றுவதையும் நரகத்தில் கொண்டு சேர்ப்பேன்னு சொன்னான். ஸோ இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஷைத்தான் இருக்கான். ஸோ அதனால நம்மளுடைய செயல்கள்ல ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஷைத்தான் நம்மள ஊடுருவி நம்மள கெடுக்க பார்ப்பான். நம்ம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லணும். சரியா? இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் குர்ஆன் ஓதுறதுக்கு மட்டும் தான் நெறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம வந்து எல்லா விஷயத்திலயும் எல்லாத்துலயும் நமக்கு இப்ப அல்லாஹ்வோட புரொடெக்ஷன் நமக்கு வேணும். அப்புறம் ஆல் ஈவில் ஷைத்தான். ஸோ அதனால எந்த காரியங்கள் ஆரம்பிக்கணும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லுவேன். எப்ப நமக்கு கன்ஃப்யூஷன் கிடைக்கும், கன்ஃப்யூஷன் ஆகுறோம். நெறைய டைம் நம்ம வந்து இந்த ட்ரெஸ் பண்றதா, அது குக் பண்றதா, இது படிக்கிறதா, என்ன பிளான் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லா சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் கன்ஃப்யூஸ் பண்ணி நம்ம டைம வந்து ஷைத்தான் வீணடிக்க பார்ப்பான். அப்ப எப்பல்லாம் நமக்கு கன்ஃப்யூஸ் வருதோ, அப்பல்லாம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். அப்புறம் வேற ம் எப்ப நமக்கு கோவம் வருதோ, கோவம் வந்து ஷைத்தானோட பெரிய வேலை. ஸோ அந்த கோவம் வரையிலயும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஃபர்ஸ்ட்டு சொல்லணும். ஓகேயா? அப்புறம் நம்ம 2 ஃபைட்டு சண்டை மூட்டுறதுலயும் அதுவும் அதுவும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை மூட்டுறது ஷைத்தானோட பெரிய வேலை. கணவன் மனைவிக்குள்ள இருக்க சகோதரர்களுக்குள்ள, நண்பர்களுக்குள்ள அந்த டைம்லயும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லிட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு நகலணும். ஓகே. அப்புறம் எப்ப நமக்கு சோம்பேறியா ஃபீல் பண்றோமோ, லேசியா ரொம்ப வீக்கா இருக்கு, அத்தன நேரமும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கிறது சொல்லணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மளை ஷைத்தானின் தீங்கிலிருந்தும் தூண்டுதலிருந்தும் அல்லாஹ் என்னை உங்களையும் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவானாக. ஆமீன். யா ரப்பல் ஆலமீன். அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பி பி பிளஸ் எப்படி பிரிக்கணும்? பி பிளஸ் இஸ்மு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் ரஹ்மான் பிளஸ் ரஹீம். பி பின்னா கொண்டு. இஸ்முனா பெயர். யா, இஸ்முனா பெயர். அல்லாஹ் அல்லாஹ். ஸோ அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். யா, அப்படிப்பட்ட அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அர் ரஹ்மான். அவன் ரஹ்மான்.
ரஹீம். ரஹீம். அவன் ரஹீமாக இருக்கிறான். ரஹ்மானுக்கும் ரஹீம்க்கு என்ன டிஃபரன்ஸ்? ரஹ்மான்னா பேரருளாளன். அல்லாவோட ரஹ்மா என்ன? அல்லாவோட ஒரு துளி ரஹ்மத் அன்பு தான் இந்த உலகம் பூரா உள்ள எல்லா தாய் பிள்ளையோட அன்பு, பறவைகள் அதோட குஞ்சோட அன்பு, எல்லாரோட அன்பு அல்லாவோட ஒரு துளி ரஹ்மா தான் இங்க எல்லா பறவைக்கும். மீதி எல்லாம் அல்லாஹ் கிட்ட இருக்கு. நம்ம தாயை விட 70 மடங்கு அல்லாஹ் வந்து என்ன அன்பானவன். சோ அல்லாஹ் வந்து அன்பானவன். யாரு நல்லது செஞ்சாலும் செய்யாட்டாலும் இந்த உலகத்துல அள்ளி கொடுப்பான். அதுதான் ரஹ்மான். ஓகே. சோ அல்லாஹ் வந்து நம்ம தாயை விட அதிகமாக நம்ம நேசிக்கணும். ஒரு தாய் ஒரு தவறு செஞ்சுட்டா எப்படி நம்மள மன்னிச்சிடுவாங்க? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மன்னிப்பான். நம்ம தாயை மன் அன்பு காட்டுறதை விட அதிகமாக அல்லாஹ் மேல நம்ம அன்பை செலுத்துறமாக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட ரஹ்மத் நமக்கு கிடைக்கும். ரஹீம்னா என்ன? ரஹீம்னா இந்த ஜட்மெண்ட் டே. அல்லாஹ் யார் நன்மை செய்தார்களோ அவர்களுக்கு நன்மை கொடுப்பான். யார் தீமை செய்தார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுப்பான். அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். சரியா? ஆனா அங்க வந்து பாரபட்சம் அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கண்டிப்பா உண்டு. நன்மை செய்தவர்கள் அணு அளவு நன்மையா இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கு என்ன அல்லாஹ் தஆலா அதுக்குரிய கூலிய கண்டிப்பா பல மடங்கா தருவான். அல்லாஹ் நாடினான். அது மாதிரி அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். ஓகே. ஸோ இதான் ரஹ்மானுக்கும் ரஹீம்க்கும் உள்ளது. ஓகே. ஸோ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிளஸ் இஸ்மு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் ரஹ்மான் பிளஸ் ரஹீம். ஸோ எப்பெல்லாம் என்ன ஒர்க்கு குரான் மட்டும் இல்லை, எல்லா ஒர்க்கு எல்லாமே நம்ம பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லாவோட பேரை கூட நம்ம ஆரம்பிச்சோம்னாக்கா அல்லாஹ் அது வந்து நமக்கு பரக்கத்தா ரஹ்மத் வைப்பான். ஸோ வி வில் ஸ்டார்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே இன் எவ்ரி ஒர்க். எல்லா வேலையிலும் வீட்டு வேலையா இருந்தாலும் ஆஃபீஸ் வேலையா இருந்தாலும் எல்லா வேலையும் நம்ம பிஸ்மில்லா என்று ஆரம்பிச்சு அந்த வேலையை நம்ம இபாதத்தா இன்ஷா அல்லாஹ் ஆக்குவோம். நம்ம இப்ப வந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை வேர்ட் பை வேர்ட் மீனிங் படிப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அவுது பிளஸ் பி பிளஸ் அல்லாஹ் பிளஸ் மின் பிளஸ் அஷ்-ஷைத்தான் பிளஸ் ரஜீம். ஓகே. ஸோ இந்த மீனிங் நான் பாதுகாவல் தெரிகிறேன். பி கொண்டு அல்லாஹ், மின் இருந்து அஷ்-ஷைத்தான் பிளஸ் ரஜீம். இதை வந்து நம்ம என்னது ஃபேலண்டா சொல். இதை கொஞ்சம் காமிச்சுக்கிறேன். நம்ம வந்து இது வினை சொல்லா, பெயர் சொல்லா, இணை சொல்லா, பிரதி பெயரா, வெர்பா, நவுனா, ஜாயினிங் லெட்டரா, ப்ரோனவுனான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம தனித்தனியா பிரிச்சிருவோம். ஓகே. அப்படி பிரிக்கிறது தான் நம்ம வினை சொல்லா இருந்தா ஃபேல, எஃப், பெயர் சொன்னா இஸ்மு, இணை சொன்னா ஹர்ஃப், பிரதி பெயர்னா தீன். ஏன்னா ஃபேல, இஸ்மு, ஹர்ஃப், தமீர். ஸோ அது மாதிரி நம்ம பிரிச்சிருவோம். அப்படித்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ அவுதுங்கிறது நான் பாதுகாவல் தெரிஞ்சேன். ஸோ இது ஃபேல வினைச்சொல். ஓகே. பி ஹர்ஃபிக், இது இணைச்சொல். அல்லாஹ், அல்லாஹ்ங்கிறது இஸ்மு பெயர் சொல், இஸ்மு ஐ. மின் இருந்து, இது ஹர்ஃப் இணைச்சொல், இணை. ஓகே. அஷ்-ஷைத்தான், இது ஷைத்தான், இது ஒரு பேரு, ஸோ இஸ்மு. அர் ரஜீம் எரியப்பட்ட, இது வந்து வினைச்சொல் மாதிரி இருக்கும் ஆனா கிடையாது. அரபிக்ல வந்து அல் ஸ்டார்ட் பண்ணா அல், அல் ஸ்டார்ட் பண்ணாலோ அன் இன் உன்னு முடிஞ்சாலோ அது இஸ்மு தான் 90%. ஓகே. ஸோ இது அப்படி ஸ்டார்ட் பண்றது எல்லாமே வந்து அது இஸ்மு தான். சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் இது மக்காவில் ஸ்டார்ட் அது இறங்குனது. 7 வசனங்களை கொண்டது. சூராங்கிறது அத்தியாயம். அல் ஃபாத்திஹா, அல் ஃபாத்தியாங்கிறது தோற்றுவாய், ஓப்பனிங் சூரா, ஓப்பனிங் அத்தியாயம். ஆனா இது வந்து ஃபர்ஸ்ட் இறங்குனது கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை ஃபர்ஸ்ட் சொன்னான். அதனால அது தோற்றுவாய். ஃபாத்திஹா, ஃபதஹ்னா ஓப்பன். அல் ஃபாத்திஹா, ஃபதஹ மீன்ஸ் திறந்தான். இது ரூட் சொல்லலாம். ஸோ அல் ஃபாத்திஹா ஓப்பனிங் சூரா, தோற்றுவாய். பிஸ்மில்லா,
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் ஃபாத்தியாவுல ஃபர்ஸ்ட் ஆயா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். இது ஸ்டார்டிங்க்கு சொல்றது கிடையாது. சூரத்துல் ஃபாத்தியாவுல ஃபர்ஸ்ட் ஆயாவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஃபர்ஸ்ட் ஆயா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆயா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அது எப்படி பிரிக்கணும்? பி பிளஸ் இஸ்மு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் ரஹ்மான் பிளஸ் ரஹீம். பி கொண்டு அதை படிச்சோம். இஸ்மு பெயர், அல்லாஹ் அல்லாஹ், ரஹ்மான் பேரருளாளன், ரஹீம் பேரன்பாளன். அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையனுமாய அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அடுத்தது அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து பிளஸ் லி பிளஸ் அல்லாஹ் பிளஸ் ரப் பிளஸ் அல் ஆலமீன். அல்ஹம்து, அல்ஹம்துனா என்ன? எல்லா புகழும், ஆல் பிரைஸ், எல்லா புகழும் யாருக்கு? லி கொண்டு. அல்லாஹ், லீனா இக்கு. ஓகே, எல்லா புகழும் யாருக்கு? அல்லாஹுக்கு தான். அல்ஹம்து எல்லா புகழும், லி இக்கு, அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹ்க்கு தான் எல்லா புகழும். அவன் எப்படிப்பட்டவன்? ரப். ரப் மீன்ஸ் இறைவன். இறைவன் என்னது? படைத்து பரிபாலிப்பவன். ரப் உலகம். அந்த ரப் யாருக்கு ரப்பு? அல் ஆலமீன், அகிலங்கள் அனைத்தும். ஓகே, உலகம் பூரா, 7 உலகம், 7 வானங்கள், பூமி எல்லாம் சேர்த்து எல்லா உலகங்களுக்கும் இறைவன் அல்லாஹ். யாரு? ரப்பில் ஆலமீன். ஆலமீன் ஒரு இந்த கண்ட்ரியை பற்றி குறிக்கும். ஓகே, ஸோ இந்த ஆலமீன் அகிலங்கள் எல்லாத்தையும் சொல்றான். ஸோ ரப்பில் ஆலமீன். ஸோ அல்லாஹ் முஸ்லிம்க்கு நமக்கு மட்டும் இறைவன் சொல்லக்கூடாது. சரியா? அல்லாஹ் இஸ் டெல்லிங் ரப்பில் ஆலமீன், அகிலங்கள், அகிலத்தார் அனைவருக்கும் உரிய இறைவன். அது மாதிரி ரப்பில் ஆலமீன் மாதிரி திக்ருல் ஆலமீன், குர்ஆனுக்கு பேரு திக்ருல் ஆலமீன். உபதேசம் யாருக்கு? அகிலத்தார் அனைவருக்கும், முஸ்லிம்ஸ்க்கு மட்டும் கிடையாது, மூமின்களுக்கு மட்டும் கிடையாது. என்னது? திக்ருல் ஆலமீன், இது உபதேசம் ஃபார் அகிலங்கள் எல்லாருக்கும் உள்ளது. அது மாதிரி ரஹ்மத்துல் ஆலமீன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத் ஃபார் எல்லாருக்கும், ரஹ்மத்துல் ஆலமீன். சில டைம்ல ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தஆலா ஒரு நபியன்னு சொல்றான். சில சமயம் 2 நபி கூட அனுப்பிச்சிருக்கான். இந்த பக்கம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பிச்சா, இந்த சைடு என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம அனுப்பிச்சாப்ல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உலகத்தார் அனைவருக்கும் பொதுவான என்ன ரஹ்மத்தாக, நபியாக அல்லாஹ் இறக்கினான். உம்மி நபியாகவும் கடைசி நபியாகவும் இறக்கினான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும், அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்க்கே உரியதாகும். சரியா? ஸோ இந்த அல்ஹம்துங்கிற வார்த்தை அரபிக்ல வேற எதுக்கும் சொல்ல மாட்டாங்க. நம்ம புகழ்னா சொல்றோம் இல்லையா தமிழ்ல எல்லாம், அது மாதிரி புகழ். புகழ்ங்கிற இந்த அல்ஹம்துங்கிற வார்த்தை அல்லாஹ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அல்ஹம்து. ஸோ அல்ஹம்து அல்லுன்னு ஸ்டார்ட் பண்றதுனால இது இஸ்மு. ஓகே, பெயர் சொல். லி இது ஹர்ஃப், ஜாயினிங் லெட்டர். ஓகே, இதை ஜாயின் பண்ணது தீரா இணை சொல். ஓகே, ஹர்ஃப். அல்லாஹ், ரப், ரப்னா இறைவன். ஸோ இஸ்மா. ஆலமீன், ஆலமீன்னா அகிலங்கள். ஸோ அல்னு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது பெயர் சொல், இஸ்மா. அர் ரஹ்மான் ரஹீம். அர் ரஹ்மான் பிளஸ் அர் ரஹீம் அப்படிதான் பிரிக்கணும். ஓகே, ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். பேரருளாளன், பேரன்பாளன். மாலிக், இது ரெண்டுமே பெயர் சொல், இஸ்மு இஸ்மா. நெக்ஸ்ட் மாலிகி யௌமித்தீன். மாலிக் பிளஸ் யௌம் பிளஸ் தீன். மாலிக்ங்கிறது இஸ்மு, பெயர் சொல். யௌம் நாள், இஸ்மு பெயர் சொல். அத்தீன் பெயர் சொல் தான். மாலிக் அதிபதி, அரசன். யோம்னா நாள். யோமித்தீன், தீன்னா மார்க்கம்,
யௌமித்தீன்ங்கிறது மறுமை. நான் ஆல்ரெடி சேர்த்து சொல்லல. யௌமித்தீன். தீன்கிறது என்னது? மார்க்கத்தை குறிக்கும். யௌமித்தீன்னா மறுமை நாள். மாலிக்கி யௌமிதீன். இன்னைக்கு யார் யாரோ அரசராக இருக்கலாம். ஆனா நம்ம தீர்ப்பு நாள், ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு அல்லாஹ் ஒருவன் தான் அதிபதி. ஈயாக்க ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இதை எப்படி பிரிக்கணும்? ஈயா பிளஸ் க பிளஸ் நஅபுது பிளஸ் வ பிளஸ் ஈயா பிளஸ் க பிளஸ் நஸ்தஈன். ஈயா ஈயானா மட்டும். ஸோ வி ஹாவ் டு வெரி கேர்ஃபுல். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஈயாக்க ஈயாக்கன்னு சொன்னா சூரியனை வணங்குறீங்க. சூரியனை வணங்குறேன். ஈயாக்க அந்த சத்த வந்து அழுத்தி சொல்லணும். ஈயாக்க ஈயா மட்டும், க உன்னை, நஹ்புது நாங்கள் வணங்குகிறோம். அல்லாஹ் உன்னை மட்டுமே வணங்குகிறோம். ஈயாக்க நஹ்புது. சோ எம்மதம் சம்மதம்னா இதை சொல்ல முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் நம்ம வணங்கணும். வேற எதுவும் பண்ணக்கூடாது. வேற மத்த எதையும் வணங்கக்கூடாதுங்கிறத அல்லாஹ் ஈயாக்க நஅ்புதுன்னு போட்டுருக்கான். சரியா? ஈயாக்க நஅ்புது, அல்லாஹை மட்டும்தான் வணங்கணும். அப்பனா மத்தவங்கள நம்ம மதிக்க கூடாது, அப்படி கிடையாது. வணங்குன்றது அல்லாஹை மட்டும்தான். ஆனா கூலுல் இன்னாசி ஹுஸ்னா, எல்லா மனிதரிடம் அழகிய வார்த்தையில பேசணும். எல்லா மனிதரிடம் நீதியோடு நடந்துக்கணும். எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்யணும். சரியா? அதுல வந்து நம்ம வந்து பார்க்க கூடாது. சோ வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேற யாருமே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். ல இல்லை, இலாஹ் இறைவன், இல்லல்லாஹ் அல்லாஹை தவிர வேற வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அதுதான் ஈயாக்க நஅ்புது. யா அல்லாஹ் உன்னை மட்டுமே வணங்குகிறோம் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கான். வா இன்னும், ஈயா மட்டும், க உன்னை, நஸ்தாயின் உதவி தேடுகிறேன், உதவி தேடுகிறோம், உன்னிடம் மட்டுமே உதவி தேடுறோம். எல்லாத்தையும் இப்ப எல்லாம் நம்ம கேட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்கிட்ட நம்ம உதவியை கேட்கணும். ஏன் அல்லாஹ் ரொம்ப நியர்பையா இருக்கான். அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு அருகாமை எங்க இருக்கேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு அருகாமை இருக்கேன். அருகாமைனா இங்க பிடரின் நரம்புக்கு பக்கத்துல இருக்க அல்லாஹ் தஆலா. சோ அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் நம்ம உதவி செய்யணும். கேட்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்றேன்னு அல்லாஹ் சூரத்துல் பக்ரால சொல்றான். சரியா? சோ வைய்யாக்க நஅ்புது வைய்யாக்க நஸ்தஈன். அல்லாஹ் உன்னை மட்டுமே வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே உதவி தேடுகிறோம். ஸோ ஈயாங்கிறது ஹர்ஃப் மட்டும், ஜாயினிங் லெட்டர். ஏன்னா க உன்னை தமீர், பிரதிபெயர். நஅ்புது நஅ்புதுனா நாங்கள் வணங்குகிறோம். இதோட ரூட் வேர்டு என்னன்னா அபத, ஐன் ப த, வணங்கினான். சோ அதான் அபத. நஅ்புது நாங்கள் வணங்குகிறோம். இன்னும் ஈயா, ஈயா மீன்ஸ் மட்டும். இது ஹர்ஃபு. க பிரதிபெயர். நஸ்தஈன் இது வந்து ஃபஅல வினைச்சொல். நஸ்தஈன். நெக்ஸ்ட் இஹ்தினா, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். அதை எப்படி பிரிக்கணும்னா இஹ்தினா, இஹ்தினா அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம். இஹ்தினா ஹிதாயத்து சொல்றோம்ல, அதேதான். இஹ்தினா ஹதா, இஹ்தினா எங்களை நேர்வழிப்படுத்து. யா அல்லாஹ் எங்களை நேர்வழிப்படுத்து. சிராத் பாதை, பாதை எந்த பாதை? முஸ்தகீம் நேரான பாதையில எங்களை வழிபடுத்து அல்லாஹ். இஹ்தினா எங்களை நேர்வழிப்படுத்து. சிராத் பாதை, முஸ்தகீம் நேரான பாதையில. இஹ்தினாங்கிறது ஃபஅலவில், இஹ்தினாங்கிறது ஃபஅல வினைச்சொல். சிராத் இஸ்மு, முஸ்தகீம் நேரானது இஸ்மு. சோ நீ யா அல்லாஹ் நீ எங்களை நேர்வழிப்படுத்துவாயா அல்லாஹ். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். சிராத்த, சிராத்த பிளஸ் அல்லதீன பிளஸ் அன்அம்த பிளஸ் அலைய, அலா பிளஸ் ஹிம்.
சிராத்னா முதலே படிச்சேன் பாருங்க, பாதை. அல்லதீன எவர்கள். ஓகே, அந்த பாதை என்னை நேர்வழிப்படுத்து எல்லாம் நம்ம கேட்டுட்டோம் இல்லையா, எங்களை நேர்வழிப்பா அது எந்த பாதை? சிராத் அது என்ன பாதை? அல்லதீன அன்னம்த, நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ, அலைஹிம் எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அந்த வழியை காமியல்லாம். எப்படி எத்தியலா? சிராத் அல்லதீன, அல்லதீன அன் அம்தா, நீ அருள் புரிந்த அருள் அருள் புரிந்தாய்னா யாருக்கு அருள் புரிந்தா? நபிமார்களுக்கு, சாபியின்க்கு, சுகதாக்களுக்கு அல்லாஹ் வந்து அருள் புரிந்தான். சோ அவர்களுக்கு மாதிரி அவர்களுக்கு யாருக்கெல்லாம் அருள் புரிந்தோ அந்த வழியை எனக்கு காமி. ஓகே, அந்த வழியை எங்களுக்கு காமி. சோ சிராத்ங்கிறது பாதை, அல்லதீன இஸ்மு, அன்னம்த வினைச்சொல், அலா ஹர்ஃபு, ஹிம் தமீர். இப்ப கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். கைர் ரொம்ப கேர்ஃபுல்லா ஓதணும். எல்லாரும் ஹைர் ஹைர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு பி கரெக்ட். கைர் கைர்ங்கிறது தவிர. ஹைர்னா நல்லது, கைர்னா தவிர. எப்படி பிரிக்கணும்? கைர் பிளஸ் மஹ்தூபி பிளஸ் அலா பிளஸ் ஹிம் பிளஸ் வ பிளஸ் லா பிளஸ் தாலீன். கைர் கைர்னா தவிர. மஹ்தூபி கோபிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள். யார் அல்லாஹ் கோபத்துக்கு ஆளானவங்க? சனிக்கிழமை அன்னைக்கு என்ன மீன் பிடிக்காதீங்கன்னு சொன்னாங்களோ, வர மீறினாங்களோ அவங்க எல்லாம் கோபத்துக்கு உள்ளாங்க. ஆதமுக்கு ஆது கூட்டத்தினர் வந்து கோபத்துக்கு உள்ளானாங்க. என்ன சமூது கூட்டத்தினர் கோபத்துக்கு உள்ளப்பட்டார்கள். அவர்களோட இல்ல அந்தந்த இல்ல கைரில் மக்தூபி கோபிக்கப்பட்டவர்கள். அலைஹிம், அலா பிளஸ் ஹிம், அலானா மீது, ஹிம் அவர்கள். யார் மீதெல்லாம் நீ கோபப்பட்டியோ அவர்கள் வழி தந்துராத எனக்கு, எங்களுக்கு தந்துராத. வா இன்னும், ல இல்லை, ஓகே, தாலீன் வழிகெட்டு போனாங்களே, வழிகெட்டு சீரழிஞ்சாங்களே அவங்க லூத்து, லூத்து சமூகத்தினர் வந்து வழிகெட்டு சீரழிஞ்சாங்க. அந்த மாதிரி எங்களை வழிகெட்டு தெரியவர்கள் தவறியவர்கள் வழிய எங்களுக்கு காட்டிடாதல்ல. யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்கள் வழி எங்களுக்கு காமி. யார் மீது நீ கோவப்பட்டு கோவப்படுற அந்த வழியும் கிடையாது. யார் வழி நெறி தவறி போனாங்களோ அவர்கள் வழியை எங்களுக்கு காட்டி விடாதே அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யணும். ஓகே, ஓதணும். துவான்னா ஆமா, குரான் அல்ஹம்து சூரா வந்து ஒரு நல்ல துவா. நம்ம ஓதையில ரொம்ப கவனமா ஓதணும். கைர்ங்கிறது இஸ்மு பெயர் சொல். அல் மஹ்தூபி கோபிக்கப்பட்டவர்கள். சோ அது வந்து அல்லன்னு ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன். சோ அது இஸ்மு தான். அலா ஹர்ஃப் இணைச்சொல், தமீர் பிரதிபெயர், வ இன்னும், ல ல ஹர்ஃபு இணைச்சொல், அத்தாலீன் வழி கெட்டவர்கள். சோ இதான் நம்ம வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஃபார் அது சூரத்துல் ஃபாத்திஹா. அடுத்து நம்ம இதுல உள்ள ஹதீஸ் என்னன்னு பார்ப்போம். சூரத்துல் ஃபாத்திஹா வந்து என்ன, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இது அத்தியாயமாகிறது. உம்முல் குர்ஆன், குர்ஆனின் தாய். இந்த சூராவுக்கு இன்னொரு பேர் என்ன? உம்முல் குர்ஆன், குர்ஆனின் தாய். உம்முல் கிதாப், வேதத்தின் தாய். அப்புறம் சபால் மசானியா, அஸ்பால் மசானியா. ஓகே, திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்கள். சபா சபா வந்து 7. ஓகேயா? ஓகே, அஸ்பால் சபானா 7, மசானினா திருப்பி திருப்பி ஓதுறது. ஸோ திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்கள். பார்த்தீங்களா? 7 வசனங்கள். ஸோ பிஸ்மில்லாவையும் சேர்த்தா தான் 7 வசனம் வரும். ஓகேயா? ஸோ பிஸ்மில்லா கண்டிப்பா ஓதி வந்து பிஸ்மில்லாங்கிறது ஃபர்ஸ்ட் வசனம். ஸோ சபால் மதானி, இதுக்கு இந்த குரான் சூராவுக்கு பேர் என்னங்க? உல் கிதாப், உம் உம்முல் குரான், சபா அஸ்பால் சானியா. ஓகே, ஸோ வழக்கது அத்தைனா சபா மின் மசானி அல் குர்ஆனின் அசீம், நிச்சயமாக நாம் உமக்கு திரும்ப திரும்ப ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவின் 7 வசனங்களை மகத்தான இந்த குரானையும் மனதிற்கொண்டு அல்லாஹ் தாலா சொல்றான், குரான்ல சொல்றான். இரண்டாவது, முசையத் பின் அல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், நான் மஸ்னபில்
பள்ளிவாசல் தொழுது கொண்டிருந்தேன். அப்போது என்னை அல்லாஹ்வின் தூதர் அழைத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள். நான் அவர்களுக்கு பதிலளிக்கவில்லை. ஆகவே நான் தொழுது முடித்த பின், அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் அழைத்தபோது நான் தொழுது கொண்டிருந்தேன் என்று சொன்னேன். அதற்கு அவர்கள், வாழ்வளிக்கக்கூடியதன் பக்கம் இறைத்தூதர் உங்களை அழைக்கும்போது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதர் உங்களை அழைக்கும்போதும் அல்லாஹ் அவனுடைய தூதருக்கும் விரைந்து பதிலளிங்கள் என்று அல்லாஹ் கூறவில்லையா என்று கேட்டார். பிறகு குர்ஆனின் அத்தியாயங்களிலே மகத்துவமிக்க ஒரு அத்தியாயத்தை நீ பள்ளிவாசலிலிருந்து வெளியே செல்வதற்கு முன்னால் உனக்கு கற்றுத்தருவேன்னு சொன்னாங்க. பிறகு அவர்கள் என் கையை பிடித்து அவர்கள் வெளியே சென்ற முனைந்தபோது நான் அவரிடம், நீங்கள் குர்ஆனின் அத்தியாயங்களிலே மிக மகத்துவமிக்க ஒரு அத்தியாயத்தை நான் உனக்கு கற்றுத் தருகிறேன் என்று சொல்லவில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல் ஃபாத்தியா தான். அவை திரும்பத் திரும்ப ஓதப்படும் 7 வசனங்கள். என் மகத்துவம் பொருந்த குர்ஆனாகும். எனக்கு அருளப்பட்டுள்ள மகத்துவம் பொருந்திய குர்ஆனாகும் என்று சொன்னாங்க. அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்திருந்த போது தமக்கு மேலிருந்து ஒரு சத்தம் வருவதை கண்டார்கள். அப்போது வானத்தை அண்ணாந்து பார்த்தபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இதோ வானம் இதுவரை திறக்கப்பட்டிராத ஒரு கதவு இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது. அ- அந்த கதவு வழியாக ஒரு வானவர் வந்தார். இப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இப்போது தான் இந்த வானவர் பூமிக்கு வந்திருக்கிறார். இதற்கு முன் அவர் பூமிக்கு இறங்கியதில்லை என்று கூறினார். அவ்வானவர் சலாம் சொல்லிவிட்டு, உங்களுக்கு முன் எந்த இறைத்தூதருக்கும் வழங்கப்பெறாத 2 ஒளிச்சுடர்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நற்செய்தியை பெறுங்கள் என்று சொன்னாங்க. அவை என்னன்னா, அல் ஃபாத்திஹா அத்தியாயம், சூரத்துல் அல் பக்ரா அத்தியாயத்தின் இறுதி வசனங்களுமே ஆகும். அவற்றிலுள்ள எதை நீங்கள் ஓதினாலும் அது உங்களுக்கு வழங்கப்படாமல் இருப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனின் தோற்றுவா எனப்படும் ஓதாட்டா உங்க தொழுகையே கிடையாது. சூரத்துல் ஃபாத்திஹா கண்டிப்பாக தொழுகையில ஓதியாகணும். அது ஓதலன்னு வச்சுக்கோங்க, நம்ம அது தொழுகை நமக்கு ஏற்ப ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனா இன்னொன்னு மெயினானது, இந்த சூரத்துல் ஃபாத்திஹால மெயினா ஃபர்ஸ்ட் அந்த இந்த 3 அத்தியாயம் இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இந்த குர சூரத்துல் ஃபாத்திஹா 2ஆ பிரிச்சுருக்கான். இந்த அ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்-ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமிddin. இது அல்லாஹ்வை புகழ்றது. அல்லாஹ்வுக்கு புகழ்றது. அடுத்து உள்ள அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கிறது. சரியா? ஸோ அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா 2ஆ பிரிச்சிருக்கான். ஒரு பகுதி அ அல்லாஹ் எனது அடியானுக்கும் தொழுகையில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும்போது, எனக்கும் எனது அடியானுக்கும் மத்தியில் பங்கிட்டுள்ளேன். என் அடியான் கேட்டவை அவனுக்கு உண்டு. ஓகே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கூறும்போது, என்னை என் அடியான் புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஓகே. அவன் அர்-ரஹ்மான் ரஹீம் என்று கூறும்போது, என் அடியான் என்னை பாராட்ட வேண்டிய விதத்தில் பாராட்டி விட்டான் என்று அல்லாஹ் கூறினான். மலிக்கி யௌமித்தீன் என்று கூறும்போது, என்னை கௌரவப்படுத்த வேண்டிய விதத்தில் கௌரவப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்று கூறும்போது, இதுதான் எனக்கும் எனது அடியானுக்கும் இடையிலுள்ள உறவாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், என் அடியானின் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படி கேட்கையில அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொல்றான். ஆனா கண்டிப்பா நமக்கெல்லாம் நேர்வழியை தான் காமிக்கும். சரியா? உன்னையே வணங்குற உன்னிடமே உதவி கேட்கிறவங்கள அல்லாஹ் எனக்கும் என்னுடைய அடியானுக்குள்ள உறவாகும்னு சொல்றான். சரியா? சோ நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கிற ஒரு தகப்பன் பிள்ளை எப்படி எல்லாம் கேட்கும்? ஏதாவது வேணும்டா, அவ்வளோ கொஞ்சி அழுது அடம் பிடிச்சு எப்படியாவது கேட்கும் பாத்தீங்களா? அது மாதிரி நம்ம அல்லாஹ் கிட்ட மன்றாடி கண்டிப்பா தருவான். அல்லாஹ் நமக்கு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட இதையும் கேட்கணும். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், இதுக்கு கூடுதல் குர்ஆன் விளக்கம் என்ன? யார் அல்லாஹ்க்கும்
அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் அருளை பெற்ற நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். யார் யாரு? நபிமார்கள், சத்தியவான்கள், உயிர் தியாகிகள், நற்கர்மம் உடையவர் ஆகியவர்களுடன் இருப்பார்கள். இவர்கள்தான் மிக்க அழகான தோழர்கள். சோ இந்த வழியை அன்னம்த இவங்களோட வழியை கூடலாம், எல்லாம் எனக்கு நபிமார்களுடைய வழியை கூடலாம், எல்லாம் சித்திகன்களோட வழியை கூடலாம், சுகதாக்களோட வழியை கூடலாம், சாலிகன்களோட வழியை கூடலாம் நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம கேட்கணும். ஸோ நம்ம தொழுகையில ஓதையில இந்த அல்ஹம்து சூறாவை எவ்வளவு கவனமா, எவ்வளவு அர்த்தத்தை புரிஞ்சு நம்ம அல்லாஹோட பேசுற மாதிரி, அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி ஓதுனா எவ்வளவு அதுக்கு அதோட நன்மை முழுமையாக நமக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இனி ஒரு அல்ஹம்து சூறா ஓதையில நான் நினைக்கணும், எல்லாரும் இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரும் அத அல்லாஹ்வோட ஒருங்கிணைந்து மனமொட்டி அர்த்தத்தோடு அல்லாஹ்ட்ட நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காயத்திலையும் நம்ம அல்ஹம்து சூறாவை அப்படியே ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை புகழக்கூடிய முறையில் நம்ம இதை என்ன படிப்பு கற்றுக்கிட்டோம் இந்த சூறாவுல? அல்லாஹ்வை எப்படி புகழணும்? அர்-ரஹ்மான், அர்-ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், மாலிகி யௌமித்தீன், இதெல்லாம் அல்லாஹ்வை நம்ம புகழக்கூடிய வசனங்கள். சோ அல்லாஹ்வை அப்படித்தான் புகழணும். அதுக்கடுத்து வணக்கங்கள் அல்லாஹ் மட்டுமே செய்யணும். அல்லாஹ் மட்டும்தான் வேணும், வேற எதையும் வணங்கக்கூடாது. சரியா? எம்மதம் சம்மதம்லாம் நம்மள்ட்ட கிடையாது. சரி. இது வணங்கிக்க அதையும் வணங்கிறாங்க. அல்லாஹ் இய்யாக நஅபுது, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும். மாதிரி உதவிகளை அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்கணும். சரியா? அப்புறம் பிரார்த்தனை செய்யும் முறைகள். எப்படி நம்ம பிரார்த்தனை செய்யணுங்கிறத இந்த சூறாவுல அல்லாஹ் நமக்கு எடுத்து இன்ஷா அல்லாஹ். இப்படி நாம் பயன்பெறுவோமாக. ஆமீன் ஆமீன். யா ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.